இவ்வளவு எனச் சொல்லற்கு அமையாத மறையம்பும் சுகோதயத்தை என்றைக்கு வருமோ என அப்பியாசிகள் உள்ளென்னும் சுகோதயத்தை என்றைக்கு வருமோ என அப்பியாசிகள் உள்ளென்னும் சுகோதயத்தை கவ்வையோடு தெவ்வமும் இலாத கவ்வையோடு தெவ்வமும் இலாத பதினெட்டையில் காணொரு சுகோதயத்தை கரையற்ற அருவமன நற்சீவன் முத்தருள் கனியும் சுகோதயத்தை பூவருவ மனமும் இல் பரமுத்தர் இடையராது உறையும் சுகோதயத்தை உன்னருளில் வலி கொண்டு பெற என்று கருதினேன் உள்ளு வந்து அருளி நாளும் செவ்விய திருக்கழற்கு ஆளாக ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே. 18வது திருச்செய்யுள் உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம். தத்துவமசி பயிற்சி பாதை, ஆன்மாவின் யாத்திரை. உள்ளே இருக்கின்ற குகபிரம்மமாகிய பரபிரம்மத்தை உள்ளே இருக்கிற ஆன்மாவாகிய ஜீவான்மா பரமான்மாவை வணங்குகிறது. சுகோதயத்தை என்கிற தலைப்பிலே இந்த ஆன்மாவை சுவாமிகள் தெளிவுபடுத்துகிறார்கள். இனிக்கும் முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தளத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே, சொல்லுவதற்கு அளவிட முடியாது என்று வேதங்கள் கூறும் சுகோதயத்தை, சுகோதயம்னு சுக உதயத்தை, இறை நெறியாளர்கள் என்றைக்கு வருமோ என்று உள்ளத்தில் எண்ணுகின்ற சுக உதயத்தை, துன்பமும் பகையும் இல்லாத பதினிட்டையில் காட்சி உறும் சுக உதயத்தை, குற்றமற்ற நல்ல ஆன்மா முத்தர்கள் உள்ளத்தில் பழுக்கும் சுக உதயத்தை, பரமுத்தரிடம் எப்போதும் இருக்கும் சுக உதயத்தை உனது திருவருளால் பெறலாம் என்று கருதினேன். உனது திருவடிக்கு அடிமையாக என்னை ஆட்கொள்வாயாக. 18வது திருச்செய்யுள் நிறைவு பெறுகிறது.